புரட்டாசி மாதம் திருப்பதி லட்டு விவகாரம், இதை எப்படி பார்க்குறீங்க? புரட்டாசி மாதம் இந்துக்கள் எல்லாம் அசைவம் தவிர்த்து பெருமாள் கோவில்களுக்கு சென்று பெருமாளை சேவித்து பேரருள் பெறுகின்ற அற்புதமான மாதம், புண்ணியமான மாதம் புரட்டாசி மாதம். அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில்களில் பெரிய அளவில் பக்தர்கள் கூடுவார்கள். இதே புரட்டாசி மாதத்திலே தான் திருப்பதியிலே பிரம்மோற்சவம் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த காலகட்டத்திலே ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். திருப்பதி லட்டு பிரசாதத்துடைய மகிமை, புனிதம் அது கெடக்கூடிய வகையிலே கடந்த கால ஆட்சியிலே கலப்படம் ஏற்பட்டிருக்கிறது, நெய்யிலே கலப்படம், அதுக்கான ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார். இது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கோடான கோடி பாலாஜி பக்தர்களுக்கு, ஸ்ரீவாரி பக்தர்களுக்கு, திருமலை திருப்பதி பக்தர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இத ஒரு கேலி கிண்டலா தமிழகத்திலே இருக்கக்கூடிய திமுக ஐடிவி ஒரு சில பேர், அதுல அதே மாதிரிதான் பியூஸ் மானுஸ் போன்றவர்கள், திராவிட கழகத்தை சார்ந்த அத்துணை பேருமே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு, பிற மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள், ஒரு சில இஸ்லாமிய மத வெறியர்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்துக்களை கேலி செய்கிறார். புரட்டாசி மாசம் நாம அசைவம் தவிர்ப்போன்னு தெரிஞ்சே இந்த நேரத்துல இந்த மாட்டுக்கறி, மாட்டு கொழுப்பு இதையெல்லாம் ஒரு விவாதமாக்குறான், நம்மளை புண்படுத்துறான். இதுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில ஜெகன் என்ன பண்றாருன்னா, சந்திரபாபு நாயுடு எங்கள் மீது பொய் குற்றச்சாட்டு சொல்லி திருப்பதி மலையினுடைய புனிதத்தை கெடுத்து விட்டார். ஆகவே நாங்க எல்லா கோயிலையும் பூஜை பண்றோம். பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் 10 நாள் விரதம் அனுஷ்டிக்கிறேன். அதே மாதிரிதான் ராகுல் அங்கிருந்து கடிதம் எழுதியிருக்கார். காங்கிரஸ் கட்சி திருமலை திருப்பதி லட்டு பிரசாதத்தில் புனிதம் காப்பாற்றப்படுவதில் உறுதியாக இருக்கிறதுன்றார். இந்த திருமலை திருப்பதிக்கு லட்டு தயாரிப்புக்கு பயன்படக்கூடிய நெய் சப்ளை செஞ்சது அது திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஏஆர் டைரிஸ் அந்த நிறுவனம். அந்த நிறுவனம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 முறை தான் அனுப்பி இருக்கிறோங்கிறாங்க. ஆனா இவங்க அனுப்புனதுல கலப்படம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் சோதனை போட்டு அதை லேபுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திலகபாமா அவர்களும் இது விஷயத்து அது அந்த நிறுவனத்து மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இப்ப எல்லா கட்சிகளுமே திருப்பதி லட்டுவனுடைய மகிமையை காப்பாற்றுவதற்கு அல்லது அந்த புனிதத்தை மதிப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். பவன் கல்யாணுக்கு, சந்திரபாபு நாயுடுக்கு. அதே மாதிரி இதுல நம்ம கண்டிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வேணும்னா இந்த பியூஸ் மானஸ் மாதிரி ஆளுக சில கிறிஸ்தவ ஊடகத்துல, சமூக வலைத்தளங்கள்ல தான் அவங்க அப்படி பண்றாங்க. பரிதாபங்கள்னு ஒரு யூடியூப் சேனல், அந்த தம்பியை கேலி கிண்டல் பண்ணி போட்டாங்க. போட்ட உடனேயே அதுக்கப்புறம் எதிர்ப்பு வந்த உடனே அவங்க அது மன்னிப்பு கேட்டாங்க. அதை அவங்க அந்த இதுல இருந்து எடுத்துட்டாங்க. ஆனாலும் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த முயற்சி ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவரு சிவகுமார் குடும்பம், குறிப்பாக நடிகர் கார்த்தி அவர்கள், அவர் பவன் கல்யாண் பொதுவா சொன்னாரு, லட்டு பிரசாதத்தை அவமதிக்காதீங்க, கேலி பொருளாக்காதீங்க. இவரா போய் இல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாரு. பிரகாஷ்ராஜ் ஒரு கிறிஸ்தவர், அவர் அப்படிதான் பேசுவார். இந்த கம்யூனிஸ்டாரங்க அப்படிதான் பேசுவானுங்க. அவங்க இந்த லட்டு பிரசாதத்தினுடைய மகிமையை கேலி பொருளாக மாற்றுவதை ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது. அதற்கு வன்மையான கண்டனம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகம் முழுக்க எல்லா பெருமாள் கோவில்களிலும் லட்டு பிரசாதத்தினுடைய மகிமையை அதை பேணுவதற்காக ஒரு சிறப்பு பரிகார பூஜைகளும் சிறப்பு வழிபாடும் செய்து, நேற்றைய தினம் கூட நம்முடைய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான டி நகர் அங்கே இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலிலே பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதம் கொடுத்தோம். இன்றைய தினம் கோவை லட்சுமி நரசிம்மர் கோவில், அதே மாதிரி வேலூர்ல எல்லா பெருமாள் கோயிலையும் இந்த சிறப்பு வழிபாடுகள் தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஏஆர் டைரி நிறுவனத்தை திமுக அமைச்சர்கள் காப்பாத்துறாங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சி குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது,
அதை பற்றி போலீசார் விசாரிக்க வேண்டும், விசாரணை அமைப்புகள் விசாரிக்க வேண்டும். பாமக இது மாதிரி இந்த ஏஆர் டைரிஸ் திருமலை திருப்பதிக்கு நெய் அனுப்பிய அந்த நிறுவனத்தின் மீது இத்தகைய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். இது குறித்தும் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம்.